அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு கோர நிகழ்வு நம்முடைய கண்களில் எல்லாம் கண்ணீரை வரச் செய்கிறது. நெஞ்சங்களை எல்லாம் பதபதைக்கச் செய்கிறது. அதற்கு யார் காரணம், அதில் நடந்த அரசியல் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் பேச வரவில்லை. அது குறித்து நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய நோக்கம் இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய பெண்கள், சகோதர சகோதரிகள் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸில் உள்ள செய்திகளை வைத்து நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வின் முன்னதாக நடந்த நிகழ்வுகள், ஒரு நடிகர் அவருடைய பரப்புரையில் நடந்த அந்த நிகழ்வு, இந்த பரப்புரையிலும் சரி, இதற்கு முன்னால் நடந்த பரப்புரையிலும் சரி, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் மக்கள் பேசுகின்றார்கள். குறிப்பாக இஸ்லாமிய பெண்களும் பேட்டி கொடுக்கின்றார்கள். அவரை பார்ப்பதற்காக நாங்கள் நின்றோம். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை, அந்த மிகுதி இஸ்லாமியர்களிடத்திலும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது சரியா என்று கேட்டால் நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? நாம் யாரை பார்க்க வேண்டும்? நம்முடைய தலைவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், இன்ன மின் அஷத்த உம்மதி லீ ஹுப்பன், என் சமூகத்தில் என் மீது கடுமையான முஹப்பத் உள்ள, கடுமையான பிரியம் உள்ள ஒரு யார் தெரியுமா? லவ் ரஆன் யகூனூன பஅதி யவது அஹதுஹும் லவ் ரஆனி பிஅஹ்லிஹி வ மாலிஹி, எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை ஒரு முறை பார்ப்பதற்காக அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் இறக்க தயாராகுவார்கள். அவர்கள்தான் என் மீது கடுமையான முஹப்பத் உள்ளவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான இஸ்லாமிய வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்க்கையில் யாரை பார்ப்பதை லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய முஹப்பத் நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய கணவன் மனைவிகளை விட, நம்ம சேர்த்து வைத்த சொத்துக்களை விட, உலகத்தினுடைய ஆதாயங்கள், சுகங்கள் அனைத்தையும் விட நம்முடைய பிரியம் யாரின் மீது இருக்க வேண்டும், யாரை பார்ப்பதற்காக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் சமூக வலைதளங்களில் அந்த நடிகரை பார்ப்பதற்காகவே நாங்கள் நின்றோம் காலையிலிருந்து சோறு தண்ணி இல்லாமல் வெயிலில் வெந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்களே. அருமையான இஸ்லாமிய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அதிகமாக்கி தருவானாக. இவர்களை பற்றி, அந்த நடிகரை பற்றி பேட்டி கொடுக்கின்ற பொழுது பைத்தியத்தை போல அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இதை அப்படியே நாம் இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தால், நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாபியர், அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்வார்கள் லவ் நவர்த இலா இப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் பார்த்தால், இதா இத்தப அஸருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சுன்னத்தை தேடி 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 பின்பற்றுவதை நீங்கள் பார்த்தால், லகுல்த இன் ஹாதா மஜ்னூன், இவர் பைத்தியக்காரர் என்று சொல்வீர்கள். அந்த அளவுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை தேடி தேடி பின்பற்றுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்கள், எதை எப்படி செய்தார்கள், இதை எங்கு செய்தார்கள், இந்த இடத்தில் என்ன செய்தார்கள், இந்த மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு எப்படி போனார்கள் என்பதையெல்லாம் தேடி தேடி பின்பற்றுபவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிபர்கள் யாரை பின்பற்ற வேண்டும், யாரின் மீது பைத்தியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, அந்த நடிகர் மீது கொண்ட மோகம் இன்றைக்கு இவர்தான் நம்மை ஆளக்கூடிய தலைவர் என்று இஸ்லாமிய வாலிபர்களும் கூட சொல்லுகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. நான் எந்த அரசியல் தலைவரை பற்றியும் பேசவில்லை, அரசியலே பேசல. மக்கள் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா அரசியலுடைய தலைவர்கள் மக்கள் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், ஒரு மக்கள் தலைவர் என்று சொன்னால் மக்களுக்காக எல்லா நிலையிலும் முன்னால் நிற்க வேண்டும். குறிப்பாக எமர்ஜென்சி நிலையில, குறிப்பாக பிரச்சனை காலத்தில் மக்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அஹ்ஸனுன் நாஸ் அஜ்வதுன் நாஸ் அஷ்ஜஉன் நாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே மிகவும் அழகானவர்கள், மிகவும் கொடைத்தன்மை உடையவர்கள், மிகவும் வீரம் மிக்கவர்கள். ஒரு சமயம் மதீனாவில் இரவு நேரத்தில் கடுமையான சப்தம் கேட்டது. கடுமையான சப்தம், மக்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். குறிப்பாக சில சஹாபிகள், பெருங்கொண்ட ஒரு கூட்டம் மதீனாவின் எல்கைக்கு வருகிறது, யாராவது எதிரிகள் வந்து விட்டார்களோ என்ற அச்சத்தில் மதீனாவின் எல்கைக்கு வருகின்றார்கள். குறிப்பாக சஹாபிகளுடைய எண்ணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா? ஏன்னா மதீனா மக்கள் அன்சாரிகள் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? யார் சொல்லலாம், நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள், உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நாங்கள் பாதுகாப்போம் என்று ஒப்பந்தம் செய்தான் மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைத்து வந்தவர்கள் மதீனத்து அன்சாரிகள். எனவே அன்சாரிகள் பதபதைப்போடு மதீனாவின் எல்கைக்குள் வர, தூரத்தில் இருந்து ஒரு ஒட்டகம், அதில் ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டு, எந்த பயமும் இல்லை, எல்லாரும் நிம்மதியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஒரு ஒட்டகம் வருகிறது. அந்த ஒட்டகத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். மக்களுக்கு முன்னால், மக்களை காப்பதற்காக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று பார்த்தார்கள். அந்த மக்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று பயந்து வர,
அந்த மக்களுக்கு முன்னால் அந்த மக்களுக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று அவர்களுக்கு முன்னாலே சென்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுக்கான தலைவர் இப்படி இருக்க வேண்டும் என்பதை 1500 வருடங்களுக்கு முன்னாலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தது. அவர்கள் உருவாக்கிய தலைவர்களில் சாக சிறந்த அரசியல் தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மைக்கேல் ஹார்ட் தி 100 என்ற புத்தகத்தில் 100 உலகின் மாபெரும் ஆளுமைகள் 100 ஆளுமைகளை வகுக்கின்ற அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும்தான் பதிவு செய்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும்தான் பதிவு செய்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசியலின் மாபெரும் ஆளுமை செலுத்தியவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு வியாபார கூட்டம் மதீனாவில் வந்து தங்குகின்றது. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார கூட்டம் எல்லாம் இரவு தூங்குகின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பதற்காக நின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றார்கள். மாத்திரமல்ல, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, வியாபார கூட்டம் வெளியூர்ல வந்திருக்காங்க, நம்ம ஊரை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் பாதுகாப்பாக நின்றார்கள். ஃபஜ்ர் நேரம் உதயமானவுடன் எல்லா வியாபாரிகளையும் எழுப்பி தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பது வரலாறு. தாரீக தப்ரீல் பதியப்பட்ட வரலாறு. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உருவாக்கிய சஹாபிகள் கந்தக் போர்க்களம் அகல் தோன்றுகின்றார்கள். மதீனாவை சுற்றிலும் அகல் தோன்றுகின்றார்கள். சஹாபிகள் எல்லோரும் தோன்றுகின்றார்கள். புழுதியில் கடுமையான வெயிலில் அகல் தோன்றுகின்றார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. எல்லா சஹாபிகளும் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபிகளுக்கும் தலைவரான மதீனத்து ஜனாதிபதியான மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் 2 கல்லை கட்டி கொண்டு மக்களோடு மக்களாக மண் தோண்டினார்கள். அவருடைய புனிதமான மேனியில் எல்லாம் புழுதிகள் படர்ந்திருந்தது. பத்ர் போர்க்களத்தில் செல்கின்ற பொழுது ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் அமர்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ மர்சதுல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ஒரு ஒட்டகத்தில், 2 நபர் ஒட்டகத்தில் அமர, ஒரு நபர் கீழே இருந்து ஒட்டகத்தை இழுத்து செல்ல வேண்டும். இப்படியாக முறை வைத்து சென்றார்கள். இப்ப மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே ஒட்டகத்தை இழுத்து செல்ல வேண்டும் முறை வருகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், நாங்கள் இழுத்து செல்கின்றோம், நீங்கள் மேலே அமருங்கள் என்று சொன்ன பொழுது, உங்களை விடவும் நான் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறுவதற்கு தேவையற்றவனாக இல்லை, என்னை வைத்து இழுத்து செல்வதற்கு நீங்கள் பலமானவர்களும் என்னை விட பலமானவரும் அல்ல என்ற வார்த்தை வரலாற்றில் நிரம்ப இடங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனையில் நின்று பணியாற்றியவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கள் தலைவருக்கான அடையாளம் அது. அருமையானவர்கள், ஒரு பயணம் புறப்படுகின்றார்கள். சஹாபிகள் எல்லோரும் நாங்க சமைக்கிறோம் என்று சொன்னாங்க. சில சஹாபிகள், நாங்கள் என்ன செய்யறோம், நாங்க இந்த வேலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு சஹாபிகள் பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், நான் வந்து ஹாமில் ஹத்தப், நான் விறகு சுமந்து கொண்டு வருகின்றேன், காட்டில் சென்று விறகுகள் சுமந்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி காட்டினார்கள். மக்களோடு மக்களாக பணியாற்றுகின்ற மக்கள் தலைவராக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள் என்பதை இஸ்லாமிய வாலிபர்களும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். பத்ர் போர்க்களம் நாளை நடக்க இருக்கிறது. இரவு சஹாபிகள் அசதியில் தங்களை மீறி அவர்கள் தூங்குகின்றார்கள். தங்களை மிகைத்து அவர்கள் அசதியில் தூங்குகின்றார்கள், நிம்மதியாக தூங்குகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தின் பக்கத்தில் நான் சென்றேன் அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் சுஜூதில் இருந்து கொண்டு யா ஹய்யூ யா கய்யூம் யா ஹய்யூ யா கய்யூம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். மக்களுக்காக கண்ணீர் சிந்திய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களை, நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கான தலைவர், எங்களுக்கான என் தலைவர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள் நமக்கான தலைவர் எப்படி இருக்கின்றார் என்பதை சிந்திக்க வேண்டும். மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியவர்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தின் நிறைவு காலத்தில் சொல்லி காட்டினார்கள், மண் தரக்க மாறன், உங்கள் யாராவது சொத்தை விட்டு சென்றால் பரி வரத்தத்துக்கு அவருடைய வாரிசுதார்கள் அதை எடுத்துக்கொள்ளட்டும். உமன் தரக்க தெய்னன் ஃபாலைய, யாராவது கடனை விட்டு சென்றால் அதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், என்னுடைய அரசாங்கம் அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். உலகத்தில் எந்த தலைவரும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, இதுவரைக்கும் எந்த நாட்டின் தலைவரும், நம் நாட்டின் தலைவர் எந்த கட்சியினுடைய தலைவரும் சொன்னதில்லை, சொல்ல முடியாது. மக்கள் தலைவர் என்று சொன்னால் மக்கள் பிரச்சனைக்கு முன்னால் இருக்க வேண்டும், மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும், மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், மக்களுடைய உள்ளத்திலிருந்து பயத்தை நீக்க வேண்டும், மக்களுடைய வாழ்விலிருந்து பசியை நீக்க வேண்டும், மக்களுடைய வாழ்விலிருந்து வறுமையை நீக்க வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருந்தவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய பெண்கள், சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு கரூரில் நடந்தது. அது எதில் நடந்தது? ஒரு நடிகருடைய பரப்புரையில் நடந்தது. அந்த நடிகர் மீது கொண்ட ஆவல், அவரை பார்க்க வேண்டும் என்ற முஹப்பத், அவரை பார்க்க வேண்டும் என்ற வெறி, இந்த பிரியம் வெறியாக மாறி பல உயிர்களை பலியாக்குகின்றது. இஸ்லாமிய வாலிபர்கள், நம்முடைய முஹப்பத் யாரின் மீது இருக்க வேண்டும்? நாம் யாரை பார்க்க வேண்டும் என்ற லட்சியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் யாருடைய வழிமுறைகளை பைத்தியங்களாக பின்பற்ற வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, காலத்திற்கு தோதுவாக சிந்திப்பது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யாரை நேசிக்க வேண்டும், நாம் யாரின் மீது பைத்தியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமிய வாலிபருடைய கடமை, ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகின்ற தௌஃபீக்கை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.